இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டத்தில் எப்படி தக்காளி சாகுபடி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட தக்காளியை விதைச்சிடலாம் தொடங்கி கிட்டத்தட்ட பழக்கிறது வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது டெய்லியும் தக்காளி செடி இந்த வளரும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், தக்காளி செடி எப்படி மாடி தோட்டத்தில் வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்கானிக் இயற்கை விவசாயத்தில் தக்காளி வளர்க்குறேன்னா தக்காளியை பொறுத்தவரை சொல்கிறேன், விதை, அதுக்கப்புறம் மண், அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம், 4 நிமிஷம் நல்லா வளர்ந்து வந்துடும். இப்போ இயற்கை முறையில் தக்காளி வளர்க்குறதா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு க்ரோ பேக்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 80% அளவுக்கு மண், மணல், அதுக்கப்புறம் வந்து மாடிச்சாலும் காய வச்சு மாடிச்சாலும் 3த்தையும் நல்லா சம அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளியை கட் பண்ணி ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி கரெக்டாக அந்த விதையை வந்து விதைக்க மேலே ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மிக்ஸ் வந்து மேலே போடுற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் தண்ணி நினச்சா போதும். கிட்டத்தட்ட தக்காளி பொறுத்தளவில் ஒரு 25-30 நாளில் மேக்ஸிமம் வளர்ந்துடும். இப்போ நம்ம வந்து ஒரு இந்த செட் க்ரோ பேக் செட்டுக்கு வந்து ஒரு செடி வைக்க மாதிரி தான் வைக்கணும். வச்சுக்கிட்டு மீதி இருந்து பிடுங்க எடுத்துட வேண்டியது தான். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிடுங்கும் இல்லை அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 15 அன்னையிலேருந்து தொடங்கி ஒரு 15 நாள் ஒன்ஸ் வந்து ஒரு இந்த அளவுக்கு காய வச்சு மாடி சாணத்தை சுற்றி போடணும். கிட்டத்தட்ட தக்காளி நல்ல கோழு ஹெல்த்தியாக வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, கிட்டத்தட்ட தக்காளி கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்த உடனே என்ன பண்ணணும், பேர் கம்பு கொடுக்கணும். 4 அடியில் ஹைட்டில் கம்பு கொடுக்கணும். கம்பு கொடுத்து கட்டி விடணும். இல்லை ஆனால் என்ன ஆகுனா காவம் வந்து நல்ல அழகாக பெருசாக வரும். வந்துட்டு திடீர்னு சாஞ்சு விழுந்துரும் கீழே. அப்படி சாஞ்சு விழுந்தாலும் கீழே தான் வளர்ந்து வந்துடும். ஆனால் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த தண்ணியில் பட்டு அந்த காவை வந்து பச்சையில் இருக்கும்போது அழுகி போயிடும். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தான் கம்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை பொறுத்தல இவ்வளோ உரம் போட்டாலே போதும். 14 வருஷம் சாணகம் போட்டுவிட்டு மாட்டு சாணத்தை காய வச்சு மாட்டு சாணம் போட்டாலே போதும். வேறு எந்த உரமும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ பூச்சி மருந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் ஒரு 5-6 பிளான்ஸ் இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பூச்சி தாக்கம் இருக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். அப்படியே வயல் தோட்டத்தில் நிறையா அனுபவம் வரும். என்ன பூச்சி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை கலரில் ஒரு புழு வந்து கரெக்டாக ஒரு ட்ரில் போட்டு தக்காளி பழத்துக்குள்ள இருக்க மாதிரி பழம் கிடையாது, பச்சையில் உள்ள இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரே ஒரு பூச்சி மட்டும் தான் வரும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண ஈஸியாக போயிடும். ஆனால் வந்து இயற்கை முறையில் எப்படி எடுக்கணும்னு தெரியல. இப்போ டெய்லியும் பழத்தை மானிட்டர் பண்ணி தக்காளி காயை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது 1.5 எலும்பு எடுத்தாலே போட்டாலே பெரிய பாதிப்பு இருக்காது. அது மட்டும் இப்போ வந்து அடுத்த இன்னொரு மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அது எப்போ 100 பிளான்ஸில் ஒரு 1 பிளான்ஸ்லாம் வளரும். அந்த வேலையெல்லாம் ரொம்ப சுருட்டி வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி மாதிரி இருக்கும். அது பெரிய பாதிப்பு அதை பிடிங்க வெளில போட்ட வேண்டியதான். அதுவும் தாண்டி என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி வாடலைன்னா தக்காளி செடி வேறு அழுகி அப்படியே பட்டு போயிடும். என்ன ரீசன் நமக்கு தெரியாதமா இப்போ தண்ணி ஊற்றதுனால இந்த ப்ராப்ளம் இப்போ அது காரணம் அது கிடையாது, வேறு இந்த ப்ராப்ளத்துலேருந்து பட்டு போகும். இது ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் இந்த உருண்டை தக்காளியில் வந்து பெரிய பாதிப்பு இருக்குது. இல்லாதனால தக்காளி வந்து சாகுபடி பண்ணுறேன். மாடி தோட்டத்தில் வச்சிருக்கேன். சிம்பிள் தான். இப்போ இயற்கை விவசாயம்னா இப்படி பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கெமிக்கல் உரம் போட்டு தான் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஏன்னா அந்த உரத்து அளவெல்லாம் கிளியாக நான் கொடுக்கல இந்த வீடியோஸில். இப்போ இது வந்து பொட்டாசியம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு விதை செடி பிடுங்கி எடுப்போம்ல, கரெக்டாக ஒரே ஒரு பேன் விடுவோம். அதில் அன்னைக்கு விட்டு போட ஆரம்பிக்கணும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக. இதோட அளவு இவ்வளோ. அதுக்கப்புறம் இந்த அளவு வந்து இவ்வளோ. இந்த அளவு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் செடி படுறது வரைக்கும் போட்டிருந்தாலே போதும். மற்றபடி செடியெலாம் சூப்பராக வளர்ந்து வந்துடும். மற்றபடி இப்போ இயற்கை பூச்சி ஏதாவது நல்ல கிளியராக எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா, இப்போ கெமிக்கல் பொறுத்தளவில் போனால் 100% ஒர்க் ஆகும். இந்த பூச்சியை பொறுத்தளவில் பூச்சி தாக்கலை பொறுத்தளவு 100% ஒர்க் ஆகும். அதே மாதிரி இயற்கை இதில் வந்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து இன்னொரு இல்லை வேற நிறைய எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களெல்லாம் ஷேர் பண்ணால் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. அதுக்காண்டி நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம எப்படி இந்த விவசாயம் பண்ணுறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ முதல் நாள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரோ பேக் ஃபுல்லாக இப்போ செம்மண்ணை கிடச்சிருந்தாலும் செம்மண்ணை ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் காய வச்ச மாடு சாணத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிக்கு வந்து விதை கட் பண்ண அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வந்து போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாடு சாணத்தை போட்டு விட்றேன். அந்த தக்காளி காயெல்லாம் ஃபுல்லாக மூட்டை அளவுக்கு மாடி சாணத்தை போட்டுறேன். கூட கொஞ்சம் கூட கிடச்ச மண்ணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மாட்டு சாணத்தை போட்டுறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி ஊற்றி விட்டுறேன். ஃபுல்லாக தண்ணி மாடி தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து 2 டைம் ஊற்றணும். காலையில் ஊற்றணும், சாயங்காலம் ஊற்றணும். இங்கே தான் பிளான்ஸ் வந்து ஹெல்த்தியாக வளரும். இப்போ சாயங்காலம் மட்டும் ஊற்றினாலும் பரவாயில்லை, இருந்தாலும் பிளான்ட்டில் க்ரோத் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால காலையிலையும் சாயங்காலம் ஊற்றிச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ டே 11 பிளான்ஸ் எல்லாம் முளைச்சிருந்தாச்சு. இப்போ வந்து 4:50. இது ஒரு 30 நாள் செய்ய வேண்டிய வேலை. நான் 50 நாள் செஞ்சுட்ருக்கேன்னா
இந்த செடி எங்கே பிடிங்க நட்டுறக்குன்னு சொல்லிட்டு இடம் சரியாக ரெடி பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னன்னா எல்லா செடியும் பிடிங்கி தள்ளிக்கிட்டு ஒரே ஒரு செடி மட்டும் விடணும். விட்டால் தான் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அப்படி இப்போ கூட்டம் இருந்துச்சுன்னா பிளானுடைய மொத்த வளர்ச்சியும் பாதிக்கப்படும். இப்போ ஒரே ஒரு பிளான் இதில் பெருசாக இருந்துச்சு, அதை மட்டும் தான் விட்டுறேன். கூட இன்னொரு குட்டி பிளான் விட்டுருக்காங்க. ஏன்னா ஒருவேளை இந்த பெரிய பிளான் வந்து ஏதாவது நோயில் தாக்குதலில் பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா இப்போ போட்ட வீடியோ வேஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2 பிளான் விட்டுறேன். ஏன்னா ஒன்று போனாலும் இன்னொன்று எடுக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கம்பு வெட்டி விட்டுறேன். கம்பு கெட்டல என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உரையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சொன்ன இன்ட்ரோலுக்கு ஃபேக்டம் வாஸ் அதுக்கப்புறம் பொட்டாஷியம் இந்த ஒரு தான் போட்டுட்ருக்கேன். வேறு மறுபடியும் மாட்டு சாணம் வைக்கிறது கிடையாது. இந்த பிளான்ஸ்லேயும் பூச்சி எல்லாம் பெரிய தாக்கல் நடக்கல. இப்போ வந்து 4:78 தக்காளி செடி பெருசாக வளர்ந்து காயம் பெருசாக காய்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து 98 96 ஃபஸ்ட்டு பழம் அறுவடைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் பழம் பழுத்துச்சு. அது இப்போ வந்து 103 நாள் பார்த்தீங்கன்னா தெரியுது செடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. தரையில் நட்டிருந்தா விட பெருசாக வளர்ந்துருக்கும், காய் நட்டதால பெருசாக வந்திருக்கும். ஆனால் தரையில் நட்டுற அளவுக்கு மொட்டை மாடியில் வளரல காயெல்லாம். இப்போ 117 செடி எப்படி வளர்ந்து தான் பார்க்குறோம். செடியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக பூ வந்து மறுபடியும் காயெல்லாம் காய்ச்சிச்சு. காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதான் இந்த செடியோட லாஸ்ட்டுக்கு, அதோட செடியோட லைஃப் முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.